இது பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, எந்துக்குறா, ஏய் ஆயினை எந்துக்கு நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, ஜாய் ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணை மாட்டிக்கலாம் எப்படின்னா, அப்போ ஃபேன் எல்லாம் திட்டி ஒரு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோன்னே சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு நவுத்துறோம் சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சின்னு சொல்லி, சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டண்ட் சார் சரவணன் சார், இதில் எதுவும் ஆப்போசிட் கேங்கு அப்படி. பத்திரிகை நண்பர்களிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களை இயக்கிய, தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா, சாம் சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் அந்த தசாவதாரம், கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம் சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. அவன் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அது போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஒவ்வொரு படத்துலையும் அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சாம். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு. ஆமாம், ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு.
இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியே வச்சிட்டிங்களா? வேறு இடத்துல இருந்த லொக்கேஷன் செட்டுங்க அது அப்படின்னு. ஆ சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. அந்த லேடி ஆர்டிஸ்டில் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில். அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து இந்த 2 பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலன்னும் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற போது சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா? அதனால் வந்து அந்த இது மற்ற மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்போ சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் ఎందుకు నవ్వుతున్నారు, ఎందుకురా, ఆయన ఎందుకు నవ్వుతున్నారు, ఎందుకు నవ్వుతున్నారు அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டினான். எப்படின்னா, பாபு ஃபேனுக்கு இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதிர மாதிரி இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் ఎందుకు சிரிச்சிரு, ఎందుకు நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்லி, சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்காக ஐயோ இப்படி கூட அவுத்துறாரு கூட ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்போ சிரிச்சிட்டு போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ
அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். வெரி நைஸ் டு வாட் இது இதுலேயுமே வந்து பழக்கத்து இதுலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம். 2 பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டாக இருந்துருப்பான். முடிவே எடுக்க முடியல. இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல தேவா அப்படிதான். தேவா சைலண்டாக தான் போடுவார். சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவன்ல அப்படி ஓ சும்மா இப்போதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்வாங்க. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால் பார்க்க மாட்டாரு. அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே ஆகணும் போன முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு என் அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். பட் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது. ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் வந்து என் குருநாதர் கே சவிக்குமார் சாரி கேட்குதா? நான் ஃபஸ்ட்டு வந்து என் தமிழுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் என் குருநாதர் கே சவிக்குமார் சார் அவருக்கும் கடவுளுக்கும் என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஸ்டேஜ் கிடையாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னென்னா, நான் எங்கள் டைரக்டரில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான். அவர் வந்து மனசு வைக்கலன்னா இந்த இடத்துல வந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னை வந்து இயக்குனர் ஆக்கினார், என்னை சபரி 2 பேருமே ஆக்கினார். இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க, அடுத்தவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து கார்டியன், இதை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து விஜய் சந்தர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நண்பர். அவர் எல்லாருக்குமே நல்ல நண்பர் அவர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஒரு சார் வந்து என்னை டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார். நான் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ரெடியாக இருங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. இப்போ நான் வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு. சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் கதையை போய் பிரதீப் தான் சொன்னேன். சொன்னோன்னா கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார். அது ஹீரோவாக இருந்தது. கொஞ்சம் ஹீரோயினுக்கு மாற்றி அன்சிகா மேடன்ட்ட போய் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஓகே சொன்னீங்க, 2 பேரும் ஓகே சொன்னதால படம் உடனே ஆச்சு. இப்போ கூகுள் குட்டப்பா பண்ணிட்டு இருந்தாலும் நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ். 10 வருஷமாக டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். எங்கள் வேவல் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும். உடனே நான் போய் சபரிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து நல்லாவே சபரிட்டு தெரியும், நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நாங்கள் 2 பேர் போய் கேட்டோம் சார் இந்த மாதிரி. ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிடுச்சு, அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ கேட்டோம். டைரக்டர் வந்து நான் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அப்படியே அந்த படம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு. இதில் வந்து என்னுடைய பங்கு என்ன பங்கு இருக்கோ அதே மாதிரி சபருடைய பங்கும் வந்து ரொம்ப எல்லா இதுலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றி சொல்லணும். மிஸ்டர் அன்சிகா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்சிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. இல்லை ஆர்ட் இளையராஜா நேஷனல் அவார்டு வாங்கினா நல்லா பண்ணியிருக்கீங்க, அதுவும் சிரிச்சிருவீங்க. ஏன்னா அவர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டாரு. இந்த சாம்சிஎஸ் நல்லா மியூசிக் பண்ணான்னு சொன்னால் அதுவும் தப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கதுரை சார்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதைக்கு இந்த களத்துக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக அதுதான் சொல்லணும். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தங்கதுரை சார் நல்லா பண்ணியிருக்காரு. மொட்டாதன் சார், சாம்சிஎஸ் சார் மியூசிக் அது வந்து சொல்லியே ஆகணும்.
நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாங் அப்படியே பாடியே அனுப்பிச்சிட்டாரு. மைக்கிட்டன்னு ஒரு சாங் வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அந்த சாங்கே அப்படியே பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அந்த சாங் தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே அவரே வந்து இது போட்டு அனுப்பிச்சிடுவாரு. அப்புறம் விவேகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உமா அப்படின்றவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ டான் அசோக், அப்புறம் ஹீரோ பிரதீப், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும், தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை வந்து சொல்கிறது தான் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். விஜய் சந்தர் சார், எங்களுக்கு குருநாதர் கே ரவிக்குமார் சார், அப்புறம் ஜேம்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அன்சிகா மேடம் சொல்லிட்டேன். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்ரீமன் சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீமன் சாரை பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறையா படங்கள், காமெடி படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு, நாங்கள் ரெண்டாவது படம் தான் அது பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது சின்னதாக ஒரு மேலே வந்து ஒரு அடிபட்டுச்சு. அது வந்து அவரால் நடக்க முடியல. கடைசி நாள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டும் வந்து இருக்காங்க. இல்லைனா வந்து படம் வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வலியையும் தாங்கிட்டு அதை நடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து கேமராமேன் சக்தி எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆளாக கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சொல்லலாம் அப்படின்னா அதுவே பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல கதையாக கொடுத்தாலாம எல்லா டீமும் அமைச்சு கொடுத்ததே நல்ல டீமே அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் வந்து நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் தியாகராஜன், அப்புறம் குருதேவ், அப்புறம் மேகான்னு ஒரு எடிட்டர் எங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஸ்கிரிப்டில் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதவி பண்ணார் மேகா எடிட்டர். அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ், அசார், தஸ்தா, ஸ்ரீகிரிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அப்புறம் ஆர்டிஸ்ட் தியா அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில். உங்களுக்கு நன்றி, நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்த்தசாரதி சார், அபிஷேக், சோபனா, அவங்க எல்லாருக்குமே நன்றி, நம்ம நல்லா பண்ணீங்க. குழந்தை ஆர்டிஸ்ட் பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய பற்றி ஒன்று சொல்லணும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் சொல்கிறத, அந்த டைலாக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு நடிச்சுட்டு திருப்பி அப்படியே அமைதியாக விளையாட போயிடும். படம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அது பண்ணியிருக்கு. ரொம்ப நன்றி பாப்பா. கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க, நான் பெரிய ஆளாக வருவீங்க. ஒரு பெரிய ஆள் கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு ஷூட்டிங் வந்து பல இடத்துல வந்து நடந்தது. சில இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கை வந்து நான் எப்பயுமே வந்து எங்களுடைய டைரக்டர் குருநாதர் தான் ஃபாலோ பண்ணுவோம். காலையில் ஒரு 7 மணிக்கு ஷார்ட் வச்சனால அப்படி ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம், போய்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் பக்கமாக ஷெட்யூல் பண்ணிட்டு இருப்போம். நிற்காம போகணுன்றது தான் எங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கும். பிரதீப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அப்புறம் ஸ்டாலின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் மது, அவரும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கான்டாக்ட் பண்ணார், அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஆண்டனி ப்ரொடக்ஷன், ஆண்டனி நிக்கோலஸ், அவருக்கும் எனக்கு நன்றி. பூபதி, அவருக்கும் எனக்கு நன்றி. இப்போ டைரக்ஷன் டீமில் வந்து விஸ்வா பிரதர், அசோசியேட் டைரக்டர் ஆண்டனி சாமி, சக்திராம், மஞ்சு, பார்த்திபன், சுனில், கார்த்திகேயன், தினேஷ், சூர்யா, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து இது வந்து ஒரு ஹாரர் படம். நார்மலாக ஒரு ஹாரராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக வந்து யோசிச்சிருக்கோம். எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம், ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓகோலாம் நான் சொல்லலை. இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை வந்து சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கோம், நம்ம ரொம்ப நம்புகிறோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற நான் நம்புகிறோம். அதுக்கான உழைப்பை வந்து நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் எங்களோட டைரக்டர், என்னோட காட்ஃபாதர் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த புள்ளியார் ஸ்டோரி போட்டு கூகுள் குட்டை பண்ணுற படத்தை கொடுத்து எங்கனையும் சரவணனையும் வந்து டைரக்டர் ஆக்குனார். ஸோ எந்த மேடைக்கு போனாலும், அடுத்து எந்த படம் எடுத்தாலும் ஸோ அவர் போட்ட அந்த புள்ளியார் ஸ்டோரி தான். ஸோ என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்தப்பா ஃபாதர். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் விஜய் சந்தர் சார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அவரே ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். லைக் எந்த விதத்துலையுமே வந்து நாங்கள் போய் அவர்கிட்ட நிற்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி நடந்தது.
ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ எங்களால் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களோட அவர் ஹீரோயின் ஹன்சிகா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூகுள் குட்டப்பா படம் பண்ணும்போது தான் ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலி. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த படம் கம்மிட் ஆகிருந்தோம். ஸோ அப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்போது வந்துட்டு நாங்கள் ஒரு டெபியூ டேரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஷி மேட் அஸ் வெரி மச் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ண முடிஞ்சுது எங்களால். அண்ட் சாம்சிஎஸ் பிரதர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் இளையராஜா சார் ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் கூட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது வந்து கோட்டி கோப்பாலில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னென்னா ஸ்பாட்டில் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு மட்டும் போகாமல் செட்லேயே இருப்பார், எங்கள் கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவார், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பார், கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் வந்து கூகுள் குட்டப்பாவை எப்படி எங்களுக்கு வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பப்ளிக் ரீச் பண்ணி வச்சு எங்கள் படத்தை வந்து ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இதில் வந்து ஒரு கோரி மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.